மலைகளின் ஓசையோடு ஆரம்பிக்கிறேன் இரண்டாவது விளாக். இதுக்கு முன்னாடி உள்ள விளாக் வந்து போட்டிருக்கு, அது பார்க்கலன்னு அதையும் பார்த்துக்கிறேங்க. வாங்க செகண்ட் விளாக் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அப்படியே பார்த்துட்டு ரெண்டு போட்டோ வீடியோ எடுத்துட்டு பார்த்துல எங்கள் டீம் எப்படி இருக்குது, எங்கள் டீமை காட்டணும் பார்த்தீங்களா என்னோட யூடியூப் சேனலில். பார்த்தீங்களா நம்ம டீம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. குடிக்கல ரெண்டு டானுக்கு வந்து லெஃப்ட் ரைட். இங்கேருந்து கிளம்பியாச்சு, கிளம்பி போய் சாப்பிட போகிறோம். மணி 2:45 ஆச்சு. ஹோட்டலில் தேடுறேன். இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம், இந்த பீச்சில் இருந்து. அடுத்து எங்கே போகிறோன்னு அடுத்து பார்த்தா தான் தெரியும். உட்காந்து சாப்பிட ஆமாம் அமிர்தத்தில் சாப்பிட்றோம். பார்த்துக்கிறீங்க எமன் மந்தி. ஸோ ஒரு வழியாக எமன் மந்தி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னா, இந்த இடத்துக்கு எனக்கு பேர் தெரியல, ஹில் ஸ்டேஷன் தான் அங்கே போட்டிருந்துச்சு. அதனால் அந்த ஹில் ஸ்டேஷன் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக கார் எடுத்தாச்சு. இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், அப்படியே நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸ் பில்டிங்கு, அழகான ஒரு ரோடு, மலையோட. இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்டில் போட்டு விட்ருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேப்பெல்லாம் செட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மேலே ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ வண்டி போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஏறும்போது எஃப்எம்மில் தான் நாங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். எஃப்எம்மில் எதுவுமே வேலை செய்யலை. அது பாட்டுக்கு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு சும்மா தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்த ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ண போகிறோம். அந்த மேலே ஒரு கிளாஸில் பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கே தான் இப்போ நாங்கள் போக போகிற இடம். நல்ல சில்லு, செம்ம சில்லுன்னு இருக்குது. வெளியில் வண்டி கிளாஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது. க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப க்ரௌடும் கிடையாது, க்ரௌடே இல்லைன்னு சொல்ல முடியாது. டீசெண்டான க்ரௌடு, நல்லா இருந்துச்சு பார்க்குறது. வண்டியை விட்டு இறங்கியாச்சு, நாங்கள் வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். வியூ பாயிண்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து தூரத்தில் தெரிகிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தான், கடல் தான் தெரியுது அவ்வளோ தூரத்தில். நாங்கள் கடல்லேருந்து நல்ல தூரத்துக்கு வந்தாச்சு. அங்கே தூரத்துக்கு குட்டி குட்டியாக வெள்ளையாக தெரியுதுல, அதெல்லாம் அந்த ஷிப்பெல்லாம் நிற்கும்ல. ஆக்சுவலாக முன்னாடி போனது ஹார்பரில் அந்த ஷிப்பெல்லாம் நிற்கும்ல, அதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த கிளாஸ் பில்டிங்குள்ளே தான் போகணும். இப்போ நாங்கள் உள்ளெல்லாம் போகல, சும்மா வெளியிலேருந்து தான் பார்த்தோம் அங்கேருந்து பார்க்கும்போது. இப்போது இந்த இடத்த பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். அந்த மலையோடு சேர்த்து கடலோடு சேர்த்து மேகக்கூட்டங்கள், அந்த ஒரு அழகான ஒரு வைப் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே எல்லாம் சுற்றி வீடியோலாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அந்த கிளாஸ் பில்டிங் இருக்குல்ல, அது பக்கத்தில் நாங்கள் உள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, அந்த மலைக்கு கீழே அந்த வீடுகள்லாம் இருக்கிறது லைக் நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது இந்த இடம். ஒரு இதில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல உள்ள போட்டெலாம் அந்த போகிறதுலாம் அழகாக தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல. இந்த இடத்துக்கு பேர் வந்து வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு பேர் கொர்ஃபகான்லேருந்து எவ்வளோ தூரம் வந்தோம் நம்ம? இல்லை கொர்ஃபகான்லேருந்து இது 11 கிலோமீட்டர் தான் இந்த இடம். இந்த வியூ பாயிண்ட் வர்றதுக்கு 11 கிலோமீட்டர். கொர்ஃபகான்லேருந்து 11 கிலோமீட்டர் இங்கே வந்தோம் வியூ பாயிண்ட்டுக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்கு. ஆனால் நல்ல வீடியோ தெளிவாடு, ஃபோட்டோ தெளிவாடு. பேர் என்ன சொன்னால், திருப்பி கொர்ஃபகான் பீச்சில் இருந்து ஒரு 11 கிலோமீட்ரு. இங்கே டாப் வியூ வந்து இந்த இடம் தான். இங்கே பார்த்துக்கிறேங்க. நான் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தனியாக எடுத்துருக்கேன், நான் காட்டுறேன். சும்மா பேசுகிறதுக்காக நான் ஒரு வீடியோ செல்ஃபியில் வச்சு எடுத்தேன். பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் அப்புறம் பின்னாடி பாருங்கள், கடல் தெரியுது. நல்லா இருக்குது இந்த இடம், நல்லா சில்லுன்னு. தம்பி ஃபோட்டோ எடுத்துட்டிக்கிறவங்கள பாருங்கள், அந்த பிள்ளைய பாருங்கள். நீங்கள் போட்டு விட்ற தம்பி உங்களை பாருங்கள். நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா, சிங்கம் பார்த்தியா தம்பி என்ன பண்ணுற பார்த்தியா? இங்கே பாரு என்ன செய்கிறோம், இங்கே பாரு தம்பி எப்படி எடுக்கிறாப்புலங்க. அவள் யாருன்னே தெரியல, அவளை தம்பி வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்தாப்புல. அவர் வேலை சொல்லிச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாப்புல. நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதெல்லாம் சொல்லவா வேணும். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஏரியாலாம். அந்த கப்பல் தெரிகிற அளவுக்கு போய் பாருங்கள். ஐஃபோன் ஜூம் பைனாகுலர் மாதிரி இருக்குது.
சரி நம்மளும் வந்தாச்சு, ஒரு 2-3 ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்ல, இல்லைன்னா வந்ததுக்கு அர்த்தமே இல்லை. நம்மளும் வந்துட்டு ஒரு 2-3 ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கமாக சுற்றி. இது கிட்ஸ் ப்ளே ஏரியா. இது குழந்தைங்க வந்துச்சுன்னா இங்கே நல்லா விளையாடலாம். கிட்ஸ் ப்ளே ஏரியா. கிட்ஸ் டவர் இருக்குது. கிட்ஸ் டவர் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, என்னென்ன இருக்குது, சறுக்குப்படி இருக்குது, ரோப் கார் இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புமாப்பா? அப்பா 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 இங்கே வந்து ஃபோன் தான் மாற்றிட்டிக்கிறாப்ல, இடத்த பார்க்காம. அப்பா தம்பி வண்டி எடுக்க போகிறாப்புல. வண்டி எடுத்துகிட்டு போய் கிளம்ப வேண்டியதான். அடுத்த லொக்கேஷன் பார்க்க போகிற வேண்டியதான். ஜில்லுன்னு அடிக்குது. லாஸ்ட் வர க்ளோஸ் பண்ணியாச்சு. வந்து இடத்த விட்டு இறங்குறோம். இப்போ அடுத்து எங்கே போகிறோம், அடுத்த லொக்கேஷன் போயிட்டு நம்ம காட்டுறேன். வண்டியில் என்னென்ன இருக்குது அதையும் காட்டுறேன். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வழியாக போகும்போது மொத்தமாக இருந்தது. ஓகேண்ணா, சூப்பர் நல்லா இருந்துச்சு. தம்பி சும்மா ஸ்டைலாக ஓட்டுறாப்புல, கண்ணாடிலாம் போடுறது, கார் ஓட்டுறாப்புல. தம்பி ஒரு வேலையாக பண்ணிக்கிறாப்புல. அது எங்கே போனாலும் தம்பிக்கு தான் கேட்குறாங்க ஓட்ட எடுக்க சொல்லி. என்ன கதைன்னு தெரியல. தம்பி ஃபுல்லாக எனக்கு முன்னாடி இருக்கிறது கடல், முன்னாடி இருக்கிறதே கடல். அப்படியே இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கோம். நல்ல பெரிய ஸ்லோப்பாக தான் போகுது காரு. ஸ்லோப்பில் காரு ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் தம்பி ஏதோ சொன்னாப்புல, நான் வந்து கியர் வச்சு இறக்குறதுனால நார்மலான ஸ்பீடில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்கள், அது ஃபுல்லாக கடல். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு லொக்கேஷன் நீங்களும் யாரும் போய் பார்க்கணுன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். அமேசிங், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வீக்கெண்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா. அங்கே கடல் ப்ளஸ் ஹில் ஸ்டேஷன் ரெண்டுமே வந்து அட் அ டைம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்குது. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. குளிக்கிற வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, பார்க்கிற வாட்டர் ஃபால்ஸ். அங்கேயும் மேப் போட்டிருக்கோம். அங்கேயும் இதிலேருந்து ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குன்னு நினச்சி பேசிட்டு வந்துட்டு, சரி ஓகே ஒரு டீ ஷாப்பை தேடி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்தோம். என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் அந்த வாட்டர் ஃபாலுக்கு இது மேப் போட்டிருந்தோமா, அந்த வாட்டர் ஃபால் தாண்டிடுச்சு. அதை நெருங்க போகிறோம். தாண்டலை, அதை நெருங்க போகிறோம். அங்கே பாருங்கள், தூரத்தில் தெரியுதா, அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம நின்று ரீல்ஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் நான் ஜாஸ்தியில் இங்கே நாங்கள் நின்று ரீல்ஸ்லாம் எடுக்கலை. ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் நேரம் நின்று இங்கே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு டீ குடிக்கிறதுக்கு. இப்போ என்னென்னா, இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா தாண்டி அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபோர்ட் இருக்குது பாருங்கள். மேலே ஏதோ ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அதில் அங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் ஒரு 3 பேர் ஏறி போகிறாங்க பாருங்கள். தூரத்தில் மக்கள் எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஜாலியாக. இப்போ நாங்கள் வந்து டீ கடையை தேடி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட டீ கடையை நெருங்க போகிறோன்னு நினைக்கிறேன். இப்போ டீ கடை வந்துருச்சு. கேரளா சாயா ஒன்று வாங்கி கொடுங்க அப்பாவுக்கு. கேப்டீரியாவில் ஏன்னா சாய கடையா? என்ன சாயா? சாஃப்ரான் சாய். உங்களுக்காக சாஃப்ரான் சாயா கொடுத்துருக்கு. அப்பா இப்படி விடுவாப்புல, அப்படி ஜம்மு விடுவாப்புல. சாயா குடிச்சிட்டு அடுத்து வந்து எங்கே போவா? இந்த மாதிரி ஒரு வீடு மலைக்கு அடிவாரத்தில், பீஸ்ஃபுல்லான இடம். இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கை. எந்த டென்ஷன் இல்லாமல். ஓகே கைஸ், இந்த இடம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தயவு செஞ்சு கீழே அந்த இடத்தோட பேர் போட்டு விட்ருங்க. நீங்கள் இங்கே வர்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போங்க. இந்த டைமில் போங்க. இந்த டைம் மத்தியில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இன்னும் 3 மாதம் இருக்குது.
நல்ல கிளைமேட்டு, சான்ஸே இல்லை, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வெயில் காலத்தில் நெக்ஸ்ட் டைம் போனால் நான் உங்ககிட்ட அப்லோட் பண்ணுறேன். நான் வெயில் காலத்தில் போனால் திரும்பவும் நான் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் சிம்பிளாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் போமா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து இந்த இடத்த விட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்புனா தான் 7-8 மணிக்குள்ளே நாங்கள் வந்து துபாய் ரீச் பண்ண முடியும். எதுக்கு 7-8 மணிக்கு சீக்கிரமாக ரீச் பண்ணுறது? நாம காலையில் 11 மணிக்கு வந்தாச்சு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. நேரங்காலத்தோட போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். எல்லாத்துக்கும் தெரியும் வீக்கெண்டு முடிய போகுது. இப்போ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். எல்லோரும் மக்களெல்லாம் ஃபால்ஸில் நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் ரூட்டை வந்து இப்போ துபாய் நோக்கி தம்பி எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்டில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது கிளைமேட்டு. அது சன்செட் ஆகிற டைமு சான்ஸே இல்லைங்க. நல்ல ஒரு அழகான இடம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நிறைய இடம் இருக்குது விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு. நாங்கள் போனது வந்து ஒரு 2-3 இடத்துக்கு தான் போனோம். நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு எப்படி ஒரு 10 இடத்துக்கு மேலே இருக்குது. குளிக்கிறதுக்கான ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் போகலை. ஸோ நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்க. ஏன்னு சொல்கிறோன்னா இப்போ நாங்கள் போகிற வழியில தான் அந்த குளிக்கிறதுக்கான ஃபால்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வர்ற டைமும் முடிஞ்சுது. இப்போயே 5 மணி ஆச்சு. எல்லோரும் டயர்டாகியாச்சு. அதனால் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பிளான் பண்ணல. ஜஸ்ட் வந்தோம், ஒரு 2-3 இடம் மட்டும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். அதனால் நீங்கள் வந்து யாரும் பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபால்ஸு அப்புறம் ஒரு போட்டிங் போகிற ஒரு இடம் இருக்குது அதெல்லாம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கிறேங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வேலைக்கு போகணும். குட் நைட்.